அதை போய் துவள் நீ நாவல் இருக்கிய நீ அதை பற்றியா இதை பற்றியா யாரை பற்றியா இதுன்னா ஐடியா வேலை பற்றியா எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அவர் கொஞ்சம் வேர்த்தது ஆனாலும் போய்விட்டார். எங்க வேலை வாங்கன்னு கேட்டேன். அந்த இடத்துல சொன்னார். அன்னைக்கு ராத்திரி உட்கார்ந்து அந்த நாவலை புரட்ட தொடங்கினேன். தூக்கமே போச்சு. அந்த அளவுக்கு அந்த நாவல் என்னை ஈர்த்திருக்கிறது. மறுநாள் காலையில் அதற்கு ஒரு முன்னுரையா அணிந்துரை எழுதி கொண்டு நானே ஒரு ஆட்டோ எடுத்துக்கொண்டு அவள் வேலை செய்கிறது போனேன். அவன் அதுக்கு வளர்ந்து இருக்கான். நானே அதுக்கு முன்னால் போயிட்டேன். அங்க போய் மலர்வதியை பார்த்தா அவருக்கு கொஞ்சம் திரைப்பா இருக்கிறது. என்ன வந்திருக்காங்க நமக்கு வேண்டாம், நான் ஏதோ தொடமாட்டேன்னு சொல்றாரோ இன்னொரு நினைச்சிட்டு ஒரு மாதிரி முடிக்கலாம், முடிச்சுட்டு நிற்கலாம். நான் அந்த முன்னுரைய மதிப்படைய இன்னும் எழுதி கொண்டு கை கொடுத்து எம்மா நீ ஜெயிச்சிட்ட என்று சொல்லிவிட்டு நான் போட்டு வந்தேன். அவ்வளவுக்கு என்னை கலந்து விட்டது அந்த புத்தகம். அது எழுத்தாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வாழ்க்கையை பார்த்து வாழ்க்கையை ருசித்து அனுபவித்து அந்த அனுபவத்தை சாராக எழுதுவார்கள். அப்படி எழுதுவதுதான் மிகச்சிறந்த எழுத்தாளர். அதில் எனக்கு தெரிந்த வகையில் நாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சிறந்த எழுத்தாளராக நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் ஒரு யாரையும் குறைவதில்லை. இந்த பெண் எழுத்தாளராக நம்ம மறுபதி இருக்கிறது என்று பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போதுதான் நான் சொல்லிட்டு வந்தேன், நீ எனக்கு என்னுடைய இலக்கிய மகள் என்று சொல்லிட்டு வந்தேன். இன்னும் இலக்கிய மகளாப்பான் அவளை நான் பார்க்கின்றேன். அப்படிப்பட்டவர் சிறந்த அவருடைய எழுத்து என்னை எப்படி கவர்ந்தது. அவர் எழுதும் எழுதுகிறது முறை இருக்கிறது. அந்த எழுத்தும் முறையிலே ஒன்று வட்டார வழக்கு அவ்வளவு சிறப்பாக கையாளப்பட்டிருக்கும். இவருடைய புத்தகத்தை பார்த்துவிட்டு அங்க பல்கலைக்கழகத்தில் இருந்து நான் சென்னையில் இருக்கும்போது பல்கலைக்கழகத்தில் இருந்து இது என்ன, இதனுடைய பொருள் என்ன, இது ஏன் இப்படி இருக்கிறது என்று பல பேராசிரியர்கள் முதிர்ந்த பேராசிரியர்களிடம் கேட்பார்கள். நீங்கள் நான் சொல்லுவேன், நீங்கள் மலர்ந்தியிடம் வேறே பேசுங்கள் என்று நம்பரை கொடுக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான எழுத்து என்பது எந்த மொழியில் எந்த ஒரு எழுத்தாளருடைய காலடியில் இருந்து அது குறைத்து வர வேண்டும். அப்போதுதான் அந்த எழுத்து சும்மா வெப்பக்காக உள்ளதில்லை. அவருடைய காலடியில் இருந்து அவருடைய காலடி வெப்பத்தில் இருந்து வைத்து வர வேண்டும். அப்படி வைத்து வரக்கூடிய அந்த எழுத்தை எழுதியவராகத்தான் நான் மலர்வதியை பார்க்கின்றேன். இப்ப அந்தியாவில் எழுதியிருக்கிறது. அந்தியாவில் சென்று சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப இன்னொரு சிறப்பு என்னவென்றால் சுந்தர் ராமசாமி அவர்களுடைய காலச்சுவடு இருக்கிறது. அங்கே புத்தகங்களை பார்த்து அதை அளந்து அதனுடைய கருத்தை அளந்து அதை வெளியிடலாமா வெளியிடக்கூடாதா என்று அந்த ஆராய்ச்சி செய்வதற்கே ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்துக்குள்ளே இவர்கள் இந்த புத்தகத்தை கொண்டு போகும்போது அவர்களே வியந்து இந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிடுகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சாதாரணமாக செய்யக்கூடிய காரியம் அல்லாமல் அவர்கள் ஆட்சி கொள்ள அதை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அவர்கள் காலச்சுவடுக்கு உரிய ஒரு காலச்சுவடாக மாறியிருக்கிறார் என்று இன்னும் ரொம்ப 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 பெரும்படுகளே சுந்தர ராமசாமி அவர்களுடைய அந்த அந்த மதிப்பு அவர்கள் இவருடைய அந்த சுந்தர ராமசாமி மகன் இவரிடம் வைத்திருக்கக்கூடிய மதிப்பு இந்த புத்தகத்தின் மூலமாக அவர்களுக்கும் மதிப்பு, இவர்களுக்கும் மதிப்பு, நமக்கும் மதிப்பு என 3 பரிமாணங்களில் அது மதிப்பாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன்.